நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரபலன் 1/7/2024 7/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் பார்க்கலாம். இந்த வாரத்தில் கோள் சாரம்னு சொன்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறது. ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, சனி, கும்பத்தில், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம், அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார். கடக ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போறார். 4 ராசி போறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது. 2ஆம் தேதி அன்னைக்கு 2/7/2024 அன்னைக்கு ஏகாதசி. தவிர கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்த நாள் ஏகாதசி சொல்ப நாடி தான் இருக்கு. அதுக்கப்புறம் துவாதசி வருது. இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா திரையோதசி, அதாவது பிரதோஷ காலம் வருது. சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு நந்தி தேவன் முன்னாடி இருந்து அங்க தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை முடித்து சாப்பிடுறது அப்படின்றது ரொம்ப விசேஷம். அதற்கு அடுத்து பார்த்தோம்னா அமாவாசை வருது. அதுக்கு அடுத்த நாள் அதாவது 5ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா அமாவாசை. அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் தேதி அன்னைக்கு ஆஷாட பிரதமை. இந்த வாரத்தில் 4ஆம் தேதி அன்னைக்கு அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கோம். அவமாகம் அப்படின்னா 3 திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம். விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பான். அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே. கன்னியா ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, அதை தவிர தனுசு ராசி, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம். அதை தவிர வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கங்களில் ஈடுபடுறது, அதை தவிர வாயில் ஏதாவது பேசிடுறது, அதை தவிர யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, தன்னை நம்பி அவர் குடும்பம்னு சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துடுத்தேயானால் என்ன பண்ணலாம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு ஒரு 2 பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக இந்த வாட்டி துவாதசி வேற வருது, அதனால கண்டிப்பாக கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. இப்போ மேஷம் முதல் மீனம் 1/7/2024 7/7/2024 வரை உண்டான வாரம். மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இந்த வாரம் பார்த்தேன்னா இவ்வளோ நாளாக சுக்கிர பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை விட இப்போ பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதும் 9ஆம் இடத்தில் ராசிநாதன் போய் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலையும் 9ஆம் அதிபதி ராசிநாதன் 9ஆம் இடத்துலையும் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எதை தொட்டாலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனாலையும் குரு பகவான் கேதுவை பார்க்கறதுனாலையும் பார்த்தோம்னா உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள், முனிவர்கள், ரிஷிகள், அதை தவிர சித்தர்கள், யோகிகள் இவர்களுடைய பீடத்திற்கு போயிட்டு வர்றதும் மடாதிபதிகளை போய் பார்த்துட்டு தரிசித்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அவர் 3/6க்கு உண்டானவர். 8ஆம் இடத்துல ஒரு மறைவு ஸ்தானத்திலிருந்து இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக திடீர் ராஜயோகத்தை கொடுப்பார். பணத்திற்கு பிரச்சனை இருக்காது. பண வருமானம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மேற்படிப்பு படிக்கிறதுக்குன்னு பார்க்குறவாளுக்கெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும். ஏன்னா அதாவது குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தால் அவர்களுக்கு மேற்படிப்புக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம்லாம் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 1/7/2024
7/7/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இந்த வாரத்தில் இருக்கார். 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது விசேஷம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்றும் 7ஆம் அதிபதி ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால 5-7 சம்பந்தம் 11ஆம் இடத்தில் உங்களுடைய 11ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுக்கிரனோட சம்பந்தம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம், காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் சனி பகவானின் பார்வை இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் மூலியமாக வெற்றிகளை காதலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திர பகவான் 2ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சந்திர மங்கள யோகம் அமையிறது. சந்திரமங்கள யோகம் அமையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்கிறதுனால ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவாங்க, அதை தவிர இந்த ஸ்டைல்ஸு இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த ஃப்ளோரிங் போடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸை தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 2ஆம் தேதி மத்தியானத்திலிருந்து 4ஆம் தேதி மாலை ஒரு 4:30-5 மணி வரலும் குருவோட சம்பந்தத்தில் இருக்கார். குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது. மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரும். இருந்தாலும் 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால பொறுமையாக இருக்கிறது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் எடுக்க வேண்டாம்ன்றது சொல்கிறோம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சந்திர பகவான் 9ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியன், சந்திரன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்களினுடைய இருக்குது. 3 கிரகங்கள் 9ஆம் இடத்தில் இருக்கிறது விசேஷம். ராசிநாதனே 9ஆம் இடத்தில் இருக்கிறது அதி விசேஷம். தந்தையின் மூலியமாக பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. ஏன்னா 9-10 அதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருந்து இருக்கிறது பெரிய விசேஷம். ஆட்சி பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது. இதனால் பார்த்தாலேயானால் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதும் 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுக்கும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியதுனால பொது காரியங்களில் ஈடுபட்டு அதில் வெற்றி நடை போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த துளாராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 6ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:30 மணியிலிருந்து 9ஆம் தேதி காலத்தால் ஒரு 9-9:15 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இதன் மூலியமாக 9-10 அதிபதிகள் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியதும், அதை தவிர பொது காரியங்களில் ஈடுபடுறதும், இந்த பொது காரியங்களில் இருக்கக்கூடிய இந்த இது ஆன்மீக சம்பந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்க, ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பரப்புறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பொதுவாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் தாயார் வெங்கடேச பெருமாள் தாயார் கோவிலுக்கு போட்டு தாயாருக்கு வெள்ளிக்கிழமை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும். முடிஞ்சதுன்னா ஒரு பாதாம், ஏலக்காய் இதை வாங்கி கொண்டு போய் சமர்ப்பிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது.